ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்துவம் என்கிற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு வசனமா அப்படியே படிச்சுட்டே இருக்கிறோம். இப்ப 13வது அதிகாரத்துல வந்திருக்கிறோம். இந்த 13வது அதிகாரத்துல மொத்தமா அப்படி சொல்லணும் அப்படின்னா, பவுல் எல்லா பிரமாணத்துக்கும் எல்லா கட்டளையும் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கட்டளையை ஃபாலோ பண்ணா போதும், அது அன்பு. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்ல வருகிறார்? இந்த பிறன்னா யாரு அப்படின்னு படிச்சோம். ஸோ பொதுவா இந்த அன்பா இருக்கணும், இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ராயல் லா இல்ல ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காலத்தை பத்தி எழுத ஆரம்பிக்கிறார். என்ன ஏன் காலத்தை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாரு? சரி, இவ்வளவு சொல்லிட்டேன், அப்புறம் வேற என்ன விஷயம், இதை எப்படி ஃபாலோ பண்ணுவியா இல்லையா? ஃபாலோ பண்றேன் போல், பார்க்கலாம் போல், ட்ரை பண்ணலாம் போல் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணலாங்கிறப்பா, இது எக்ஸாம் அடுத்த மாசம் வரப்போல, அடுத்த வாரம் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜ் பண்றத பாக்குறோம். சரி, இந்த அர்ஜ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்த பவுல் எழுதுறாரு. அதாவது இது எளிதா, எல்லாரும் மேலேயும் அன்பு காட்டுறது எளிதா. நீங்க யோசிச்சு பாருங்க. சினமடையாம, தற்பொழிவை நாடாம, தீங்கு நினைக்காம, பொல்லாப்பு செய்யாம, இன்னும் சொல்ல போனா எப்போதுமே நல்லவைகளே யோசிச்சு, எல்லாத்தையும் சகலத்தையும் சகிச்சு இப்படிலாம் வாழ்றது ஈஸியா? நம்ம பல முறை, அதாவது இது மாதிரியே வாழ்றவங்க கூட நம்மளுடைய வாழ்றது ஈஸி, எனக்கு புரியுது. சகலத்தையும் சகிக்கக்கூடிய ஒருத்தவங்களோட இருந்து நாம சகலத்தையும் சகிக்கிறதுங்கிறது ஈஸி. ஆனா இங்க யாரை பத்தி சொல்றாரு? பிறன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அந்த நல்ல சமாரியன் ஓமையின்படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பங்காளியா இருக்கிறவன், நமக்கு பிரச்சனையா இருக்கிறவன் அல்லது பிடிக்காதவன் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இன்னும் சொல்ற பிறன் உலகத்துல இருக்க எல்லாரும் தான். இது வந்து அட்ரஸை பொறுத்து இல்லை, தெருவை பொறுத்து இல்லை, பொதுவா எல்லா மனிதர்களையும் சொல்லும் பொழுது, மனுஷன் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறானோ அதை அவனுக்கு செய்யுங்கள். அப்ப மனுஷன் வந்துருச்சு. ஏசு பவுல் இங்க பிறன்னு சொல்றாரு, ஏசு பிறன்னு சொல்றாரு, மனுஷன்னு சொல்ல வர்றாரு. அப்போ எல்லாரும் கூட இருக்க நம்மளால முடியுமா? இது பாசிபிளா? இப்படிதான் நம்மள பைத்தியக்காரனா நினைக்க மாட்டாங்களா? நம்ம ஒரு லாங்குவேஜ் பற்றி சொன்னா, அவ்வளவுதான், நம்மளை கீழே ஏறி மிதிச்சுட்டு அவன் போயிட்டே இருப்பான். அப்ப ஒவ்வொருத்தருடைய மிதியையும் தாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணுமா? அப்போ எதற்காக நம்ம இப்படி வாழணும்? ஏன் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் நான் பண்ணணும்? ஏன் இப்படி அன்பு காட்டணும்? ஏன் எனக்கு பொல்லாங்க செய்தவனுக்கு நான் ஏன் நன்மை செய்யணும்? வாங்குகிறத பார்க்கல கொடுக்கறது நல்லதுங்கிற வாழ்க்கை நான் ஏன் வாழணும்? எல்லாரும் வாங்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஏன் சார் கொடுக்கணும்? எல்லாரையும் சகிச்சு, எவனுமே யாருமே சகிக்கல, நான் மட்டும் ஏன் எல்லாரையும் சகிக்கணும்? எல்லாருமே சினம் அடையும் பொழுது நான் மட்டும் ஏன் சினம் அடையாம இருக்கணும்? அப்படி ஏன் நான் செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இதே வசனத்திலேயே அதுக்கான விளக்கத்தை பவுல் சொல்றேன். இந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன் பாருங்களேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்பதை நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து, நம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஏன்னா ரட்சிப்புன்னு எதை சொல்றாரு? நான் தான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டனே, அப்புறம் என்னது எனக்குன்னு சமீபமாய் இருக்கிறது? ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ரட்சிப்புன்னு வரும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன். அதாவது நீதிமானாக்கப்படுதல், அதுக்கப்புறம் பரிசுத்தமாகுதல், அதுக்கப்புறம் மகிமைப்படுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நீங்க குறிப்பா நீங்க ரோமர் 6, 7, 8 நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இது அழகா புரியும். அதாவது 6வது அதிகாரத்துல நாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறோம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம், அவரோடு கூட மரிக்கிறோம், புதைக்கிறோம், அவரோடு கூட நம்ம புதிய வாழ்வோடு எழும்புகிறோம். பேப்டிசம் வித் கிரைஸ்ட். இது ஜஸ்டிபிகேஷனை பத்தி பேசுது. 7வது அதிகாரத்துல வரும் பொழுது, ஆனாலும் நான் நீதிமானாக்கப்பட்டாலும் எனக்குள்ள இருக்கிற ஹியூமன்னஸ், எனக்குள்ள இருக்கிற பாவம், எனக்குள்ள அந்த அந்த மாம்சம் ரொம்ப போராடுதப்பா, இது எப்படி நான் ஜெயிக்கிறது? அப்ப அதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. அந்த ஸ்ட்ரகிளை பத்தி எழுதிட்டு 8வது அதிகாரத்துல சொல்றாரு, இல்ல பரிசுத்த ஆவியானவரால ஒன்னால அந்த ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவரோட கிடைக்கக்கூடிய பலத்தினால இந்த மாம்சீகத்தை அதை கீழே தள்ளிட்டு ஆவியின்படி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நீ வாழ முடியும் அப்படின்னு 8வது அதிகாரத்துல சொல்றாரு. அதே பகுதியில கொஞ்சம் கீழே வரும் பொழுது, இப்படியே நடந்தா என்னவோ ஆகும் தெரியுமா சார், அவன் என்னென்ன படுத்துவான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் காலத்தை பத்தி, அதாவது குளோரிபிகேஷனை பத்தி எழுதுறாரு. இங்கேயும் அதே பேட்டர்னை தான் பவுல் ஃபாலோ பண்றாரு. இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கால சமயம் ஆயிற்று, இப்ப அதிக சமயம் ஆயிற்று, ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆனா அடுத்து அவர் வரப்போற காலம் ஆயிடுச்சு. வரப்போற காலத்துக்குன்னா நீ என்ன எதை பத்தி யோசிக்கணும்? எவ்வளவு நாள் சார் இந்த பாடு? இப்படியே அன்பு காட்டிட்டே இருந்தா என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறான், எப்படி சார் நான் வாழ முடியும்? இல்ல முடியும். வெயிட் பண்ணு, காலம் சமீபம் ஆயிற்று, உனக்கு ஒரு குளோரிஃபைடு லைஃப் இருக்கு அப்படிங்கிறத பாலங்க ஞாபகப்படுத்துறாரு. உனக்கு அந்த ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லி.
ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இதுல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரம் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை இழந்த உடனே நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, மீண்டும் ஒரு நாள், ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுக்குள்ள இருந்த ஒரு தாய், என்னதான் இருந்தாலும் நம்ம திருப்பி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு, நம்ம அவங்கள சந்திப்போம் அப்படின்ன உடனே அவங்க இதுக்கு பதில் சொன்னாங்க, ஆமா அப்படின்னு நம்ம நம்புறோம். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஹோப், இதை யாரும் பார்த்தது இல்லை, இதை யாரும் பார்த்துட்டு இருந்து நம்மகிட்ட சொன்னதும் இல்லை, நம்ம அப்படி நடக்கலாம் நம்புறோம் அப்படின்னாங்க. ஆனா இங்க கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, அப்ப எதையோ ஒன்ன டோக்கனை நம்ம கையில கொடுத்துட்டாரு, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எதையோ ஒரு டோக்கனை வாங்கிட்டு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற பேட்டர்னு கொண்டு வர்றாரு. அதாவது இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பண்டிகை காலங்கள்ல இந்த ரேஷன் கடையிலலாம் நிறைய கிஃப்ட் பொருட்கள் கொடுப்பாங்கல்ல, அப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நாளும் கார்டை கொண்டே கொடுத்து அப்படியே கியூல நின்று வாங்கிட்டு வருவோம். ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் அல்லது ஸ்பெஷல் கிஃப்ட் அந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுத்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா டோக்கன் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஸோ முதல் நாளே டோக்கனை கையில கொடுத்துருவாங்க. இந்த டோக்கனை வாங்கின உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம், ஆகா நமக்கு கிடைக்க போகுது, நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணா போதும், நாளைக்கு நமக்கு அது கிடைக்கும், நாளைக்கு காலையில வாங்கிடுவோம். இது கூட்டத்தை பத்தியோ, இல்லை நாளைக்கு இருக்குமா இருக்காதாங்கிறத பத்தியோ, இல்லை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பத்தியோ நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்? நமக்கு எழுத டோக்கன் இருக்கிறதுனால நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கலாம். இந்த அனாலஜியை தான் பவுல் இங்க பயன்படுத்துறாரு. என்ன பயன்படுத்துறாரு? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாம். அப்ப முதல் பலன் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ரெண்டாவது சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். ஆவியின் முதல் பலன் எனக்கு வந்துருச்சு, சரீர மீட்பு வரப்போகுது. அப்போ இந்த டோக்கனை நான் வாங்கிட்டேன், இந்த டோக்கனை வாங்கினதுனால ஃபியூச்சர்ல என் சரீர மீட்பு வரப்போகுதுங்கிறது உறுதி. சரி, இந்த சரீர மீட்புங்கிறது என்னது? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தேவ மனிதர்களா இருந்தாலும் பல பாடுகளை அனுபவிக்கிறத பாக்குறோம். பொதுவா சரீரத்துல பாடுகள் அனுபவிக்கிறத பாக்குறோம். இந்த சரீர பாடுகள் அப்படிங்கும் பொழுது நீங்க பழைய காலத்துல ரொம்ப அற்புதமா செய்த ஊழியம் செய்த மனிதர்களை பார்த்தாலும் சரி, இன்னைக்கு தேவனுக்காக நிக்கிற ஊழியர்களை பார்த்தாலும் சரி, இந்த சரீரத்துல பாடுகள் இல்லாத மனிதர்களை நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்று சேர்ந்தவனா இருக்கிறான். ஆவி நாம் ரட்சிக்கப்படும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆத்மா அனுதினமும் அருவப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனா அந்த சரீரத்துல ஒரு மாற்றம் ஏற்படுறதே இல்லை. நிறைய இருக்கிற முடி அப்புறம் அப்படி கொட்டி போகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற கலர் கொஞ்சமா அப்படி வாடி போகுது, கட்டு மஸ்தா இருக்கிற உடம்பு கொஞ்சம் அப்படியே அந்த 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 பொலிவை இழக்கிறது. அப்ப இந்த சரீரம் மற்றபடி, ஆனா ஆவியில பாருங்க அவர் நல்லா வளர்ந்துட்டே இருப்பாரு, அவருடைய ஆத்மாவிலே நல்ல வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். மெச்சூர்டான திங்கிங், அந்த லாஜிக்கல் திங்கிங் சூப்பர் ஆயிரும், டிசிஷன் மேக்கிங் பக்கவாயிரும், அந்த வில் சித்தம் கொள்ளுதல் சூப்பர். ஏன்னா இதெல்லாம் மன புதிதாகிறதுனாலே மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த மறுரூபம் எங்க நடக்குதுன்னா ஆத்மாவில நடக்குது, ஆவியில நடந்துருச்சு. ஆனா சரீரத்துல எதுவுமே நடக்கிறதே இல்லை. அப்ப இந்த சரீர மீட்பு அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, என்னைக்கு நான் அவரை போய் பார்க்கிறோனோ அங்கதான் சரீர மீட்பு. அப்ப இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாளைக்கு அந்த சரீர மீட்புக்காக தான் எல்லாருமே ஏங்குறாங்க. நாளைக்கு இந்த மாதிரி இந்த தீபாவளிக்காக அல்லது இந்த ஃபங்க்ஷனுக்காக ரேஷன் கடையில இதெல்லாம் கொடுக்குறாங்க, நாளைக்கு காலையில தான் வாங்குவோம். எப்படி வாங்குவோம்? இன்னைக்கு எல்லாம் டோக்கன் கிடைச்சாச்சு, இந்த டோக்கனை பார்த்த உடனே இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு அந்த பொருளை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சரீர மீட்புக்கான ஒரு டோக்கனா தேவன் சில காரியங்களை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்திருக்கிறாரு? அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாம். என்னது ஆவியின் முதல் பலன்? ஆவியின் முதல் பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெற்ற நாம், பெற்று கொள்ளுகிற நாம் அல்ல, பெற்ற நாம். உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவருடைய பலன் அப்படின்னா முதற் பலன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அவருடைய ஃப்ரூட் என்ன? இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முன்னால அன்பே இல்லாதவனா இருந்தேன், ஆனா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள அன்பு கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னால எனக்குள்ள இச்சை அடக்கமே கிடையாது, இப்ப பாத்தீங்கன்னா இச்சை அடக்கம் வந்துருச்சு. முன்னால எனக்குள்ள தயவே கிடையாது, பொறுமையே கிடையாது, ஆனா இப்போ இந்த அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய சாந்தம் பொறுமை தயவு நற்குணம் இச்சை அடக்கம் இதெல்லாம் என்ன அறியாமலே எனக்குள்ள ஏதோ மாறிக்கிட்டே இருக்கல. இதுதான் முதற் பலன். இதை பார்த்த உடனே
கொஞ்சம் காலில் வலி இருக்கு, கொஞ்சம் சரீரத்துல பலவீனம் இருக்கு, கொஞ்சம் டயர்டா எப்படா இந்த பலவீனத்தை வெளியில வருவோங்கிறது இருக்கு. இல்ல, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி நீங்க அன்புல வளர்ந்தீங்களோ, எப்படி சாந்தம் உங்களுக்குள்ள வந்துச்சோ, எப்படி இந்த ஆவியின் கனிகள் உங்களுக்கு வந்துச்சோ, அது டோக்கன். இந்த டோக்கன் எதை சொல்லுதுன்னா, இந்த சரீரம் மீட்பு உனக்கு இருக்கு, இந்த சரீரத்தையும் நம்ம ஒரு மகிமையின் சரீரமா மாறி நாம அதுலயும் இருந்து முழுமையான ரட்சிப்படைவோம் அப்படிங்கிற அந்த ரட்சிப்பை பத்தி தான் இங்க பவுல் சொல்றாரு. ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா என்னுடைய குளோரிபிகேஷன். ஒருவேளை நீங்க பாடுகளோட கூட இருக்கலாம், இல்ல இதை மாதிரி ஒவ்வொருத்தரையா மன்னிச்சு நேசிச்சு வாங்குறத பார்க்கலாம், கொடுக்கறது நல்லது, சினம் அடையாம, தீங்கு செய்யாம, தற்பொழிவை நாடாம, இப்படி மற்றவங்களை பத்தி யோசிச்சு அன்பு காட்டுகிறவனாவே இருந்து, இப்படி இருந்து எனக்கு என்ன பிரதர் புண்ணியம், நான் இப்படி இருக்கிறேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த அன்புங்கிறது முதற் பலன். அது ஒரு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ். வெயிட் பண்ணுங்க. ஆவியில ஆத்துமாவில மறுரூபம் அடைஞ்ச நீங்க ரட்சிப்பு சமீபமா இருக்கு. எது? இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம், இந்த நாட்கள் கொஞ்ச காலம், இந்த சரீரத்திலையும் ஒரு மகிமை அடைந்த, ரட்சிப்படைந்த, ஒரு குளோரிபிகேஷன் அடைந்த ஒரு வாழ்க்கை நமக்காக காத்துட்டு இருக்கு. அதை யோசிக்கும் போது இக்காலத்து பாடுகள் ஒண்ணுமே இல்லை. வரப்போகிற மகிமைக்கு இவைகள் கொஞ்சம் கூட ஒப்பானவைகளே அல்ல. காத்திருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பெரிய மகிமையை எங்களுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய அந்த மகிமைக்கு ஒப்பானதே அல்ல ஆண்டவரே. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒருவேளை சரீரத்திலேயோ இல்ல இப்படி அன்பு காட்டி தேவனுக்கு பிரியமா வாழணுங்கிற வாழ்க்கையினால இழப்புகளையோ சந்தித்திருந்தால், அது ஒரு பொருளாதார இழப்பா இருக்கலாம், இல்ல ஆண்டவரே ஒரு ஒரு பொருளுடைய இழப்பா இருக்கலாம், இல்ல இந்த சரீரத்தினுடைய பலவீனமா இருக்கலாம். எது இருந்தாலும் ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானதல்ல. எப்படி எங்களை ரெடி ஆகுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, ரெடி ஆகுன்னு சொன்ன அதே வேதம், டைம் ஆயிடுச்சு உன்னோட ரிவார்டும் வரப்போகுதுன்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நோக்கி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.